ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தேவையான பொருட்களை எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நெய், ரீஃபைண்ட் ஆயில், தனிமிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், 1 டம்ளர் போல் துவரம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஒரு 3 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் நல்ல தண்ணியில் அதை வந்து ஊற வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் இருக்கும். ஓகே, இந்த எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறம் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு போல் நான் நெய் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபைனலாக நம்ம நெய் ஆட் பண்ணுவோம். அதனால் நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, அப்புறம் அந்த வரமிளகாய் எல்லாத்தையும் நான் 2 2 உடச்சி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சேர்த்து அதை நல்லா தாளிச்சதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா பூண்டு தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம நிறைய சேர்க்கும் போது. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய். ஏன்னா நான் ஆல்ரெடி வரமிளகாய் போட்டிருக்கேன், மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் சின்ன சைஸில் நான் எடுத்து இது கூட போட்டு இதை நல்லா வதக்கணும். சரிங்களா? ஒரு 50% அளவுக்கு வதங்கினாலே போதும். இது ரொம்ப நல்லா வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது கூட வந்து நான் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் அந்த அளக்கு இருக்குல்ல, இது வந்து 200 ml அளக்கு. இதில் வந்து நான் அரிசி 2 டம்ளரு, பருப்பு 1 டம்ளர், அதனால மொத்தமே 3 ஆச்சா. அப்போ வந்து நம்ம 6 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணியை நான் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அரிசியும் அந்த பருப்பையும் வந்து நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். ஓகே, இது நல்லா சேர்த்துட்டேன். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு வேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் கறிக்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொதிக்கும்போது நம்ம அதில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான ஒரு சாதம் ரெடி ஆகிடும். ஓகே, விசில் வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது குலையவே இல்லை, கரெக்டாக இருக்குது. நான் போட்ட அரிசிக்கும் தண்ணிக்குமே சரியாக இருக்குது. நம்ம இது குழச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சாம்பார் சாதம் பிசிபெலா பாத் மாதிரி ஆகிடும். இது பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இன்னும் ஆற நமக்கு இன்னும் உதிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சேர்த்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போயே கூட ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நெய் வந்து அதிகமாக சேர்த்தா பிடிக்காது இல்லையா? அதனால் நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும், ஒரு சாதம் செய்யணும்னா நம்ம இதை செய்யலாம். ஓகேவா? இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு அது மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு வந்து முட்டை வறுவல் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.